குபேர யோகம் பெறுகின்ற கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் ஒன்று சேர்றாங்க. இந்த கிரக இணைவுகள் நிறைய விஷயத்தை யோகத்தை கொடுத்துரும், ஒரு சில விஷயத்தை பாதிப்பும் கொடுக்கும். ஆக இந்த ரீதியாக பொருளாதார ரீதியாக என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் தாங்க செல்வத்துக்கு அதிபதி, சுகத்துக்கு அதிபதி, திருமணத்துக்கு இவங்க நினச்சாதான் திருமணமே உண்டு, வண்டி வாகனங்கள், கணவன் மனைவி அந்யோன்யங்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். 16 வகை செல்வங்களுக்கு இவங்க 2 பேர் தான் நினைக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்து உங்கள் 5ஆம் இடத்துல இருக்கார், என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பொருளாதார ரீதியாக ஒரு விருத்தி, மனசு சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பேசுவோம். மனசு ரீதியாக 5ஆம் இடத்துல இப்போ தான் பார்த்திங்கன்னா, எந்த ஆண் பெண் எந்த வயசாக இருந்தாலும் சரி, இப்போ தான் அந்த ரொமான்டிக் இந்த மாதிரி உணர்வுகள் வரும். ஒரு டூர் போக ஆசைப்படும், வெளி வட்டாரத்துக்கு செல்லக்கூடியது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 5ஆம் இடம் தான் கௌரவம், அங்கீகாரம், பதவி உயர்வுகள், இதெல்லாம் அது மீன் பண்ணும். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குதுங்க. இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுக்கு ஒரு சபையில் நடக்கும்போது மரியாதை, சபையில் மாபெரும் சபையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. வேகப்படுத்திக்கங்க வளர்ச்சி. பொதுவாகவே 5ஆம் இடங்கிறது ஸ்போர்ட்ஸ், கலைத்துறை, சினிமா, அரசியல், ஜோதிடம், ஆன்மீகம், இதெல்லாம் வரும். இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கிறவங்க சக்ஸஸ். வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். 2ஆம் அதிபதி 5ல் வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். பேச்சால் ஒன்று. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் சார் நினச்ச மாதிரியே நடக்குது சார் அப்படிம்பாங்க. பட் இது கால சூழ்நிலை, எல்லா காலத்தும் நடக்குமான்னு அது பார்க்கணும். அப்போ நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். செல்வ செழிப்புக்குண்டான காலகட்டங்கள். இப்போ வீடு 4ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும். அதற்காகவே பணம் சேர்ப்பாங்க. நகைக்காக பணம் சேர்க்க ஆரம்பிச்சாச்சு. சீட்டு போடுற யோகம் இருக்குது. சிறு சேமிப்பு மாதிரி சேர்த்த ஆரம்பிச்சுடுவாங்க. ஆல்ரெடி போடுறேன், வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க சீட்டு போடுறேன், பட் அதெல்லாம் கவனித்து போடுங்க. சீட்டு போடுறேங்கிறது சிறு சேமிப்பு சேர்க்கறது, அது மாதிரி சின்ன சின்ன பணமாக குருவி சேர்க்குற மாதிரி சிறுக சிறுக இந்த கன்சிஸ்டன்சியாக சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று கவனிக்கும், உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த மனசை அவங்கள போட்டு இப்படி இப்படி இழுக்கிறது என்ன, இப்படி இழுக்கிறது என்ன. குரு பார்க்குறனால நல்லா இருக்குது, பட் 15 நாள் அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பாங்க, 5 நாள் அப்படியே டல்லாகிடுவீங்க. திடீர்னு கோவம், திடீர் சந்தோஷம். இந்த எமோஷனல் சம்மந்தப்பட்டது இருக்குது. குறிப்பாக இதற்கு மாரியம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்த. மாரியம்மனை கும்பிட்டுக்கங்க. மாரியம்மன் சம்மந்தப்பட்டது வந்து அந்த ஊர் வட்டார வழக்கில் இருக்கிற கோயில் இருந்தால் கூட போதும். அப்படின்னா துர்கை. இதுக்கு நான் நிறைய பேருக்கு நாதஸ்வர மியூசிக் கேட்க வச்சுருக்கேன். நிறைய பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நாதஸ்வரம். நிறைய பேர்த்து கோயில் குளம் போகலன்னு வச்சுங்களேன். யோகா, வாக்கிங் போகிறவங்க பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் வாக்கிங் போகணும், வெறுங்காலில் வாக்கிங். இது தாங்க பரிகாரமே. இதை மட்டும் மனசு கரெக்டாக இருந்தாலே எல்லாமே சரியாக போயிடும் இல்லையா? ரைட். மாணவர்களுக்கு தாங்க படிப்பு ரீதியாக சூப்பராக இருக்குது. விரும்பிய கல்லூரிகள் நிறைய பேர் இப்போ இந்த ஜேஇ இந்த இதில் டாக்டர் இதில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நல்ல காலேஜ், நல்ல இது கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. கொஞ்சம் நல்ல மனசுக்கு பிடிச்ச காலேஜை அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி ரீதியாக நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு மாநிலம், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அம்சம்லாம் வந்திருக்கு. பட் அதை அங்கீகரித்து தான் பண்ணணும். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இந்த இடத்துல வந்து குரு பார்க்குது. வேலையில் முன்னேற்றம், வேலையில் வளர்ச்சி. இந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துல இந்த இடத்துல கும்பராசிக்காரங்களை புகழ்வாங்க, நீங்கள் வல்லவர் நல்லவர்னு. அப்போ தான் பயமாக இருக்கும், நிறைய வேலையை கொடுத்துருவாங்களோ. ஆல்ரெடி டபுள் டியூட்டி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ராகு பகவான் வேறு எக்ஸ்ட்ரா கற்றுக்க வேறு செஞ்சிட்ருக்காரு. சனி 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு. நேரத்தில் குரு பக்கத்தா எல்லாம் புகழ்கிறீங்க, ஆனால் வேலை மட்டும் சீக்கிரம் முடிக்க மாட்டீங்களேன்னு ஒரு தோணிகிட்ருக்கும். வேலை பொழு இருக்கும், அங்கீகாரம் உண்டு, நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும், கும்பத்துக்கு வேலை உறுதி, ஜாப் ஷூரிட்டி இருக்கு இல்லையாங்க. நிறைய பேர்த்துக்கு ராசிக்காரங்க வேலை போச்சுங்கிறாங்க, வேலை இல்லைங்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை அங்கீகாரம் இருக்குது இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். புதுசாக வேலை செய்கிற இடத்துல அவங்க செலவு பண்ணி உங்களுக்கு புது டெக்னாலஜியை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், புது கோர்ஸ் படிக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க. ஒரு சிலரில் எண்ணெய் வைத்தியம் பற்றி கேட்டு ஆரம்பிச்சிட்டார். வயதானவங்க எண்ணெய் வைத்தியம், அக்கு பஞ்சர் படிக்கலாமா அப்படின்னு. பொதுவாக இந்த சதய நட்சத்திரம் இருக்குது, அது மருத்துவ குணம் தான் நான் சொன்னேன். பட் அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ தான் வந்து நிற்கும் வயதானவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ரைட். திருமணத்தை பற்றி பேசுவோம். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 7ல் ராகு, ராசியில் ராகு 7ல் கேது இருக்குது.
ராகு கேது பரிகாரம் பொதுவாக சேஃப்டி பண்ணிட்டு பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. திருமண வரன் தானாக தேடி வருகிற காலகட்டங்கள். திருமணத்துக்கு லக்ன ரீதியாக ராகு கேது கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால பண்ணிட்டு பண்ணால் தான் பெட்டர். வரன்கள் அமைஞ்சிரும், எந்த பயப்பட தேவையில்லை. ரொம்ப நாளாக அமையாத வரன் கூட அமைஞ்சிரும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா சார் நான் ஒரு பக்கம் இருக்கேன், மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, குழந்தை ஒரு பக்கம், இது ஒரு சில கேட்டகிரி. இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா சார் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, ஒரே வீட்டில் 2 பேர் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த ராகு கேதுவோட மாயாஜாலம் தான். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். இதில் உட்பட மாந்தி சம்மந்தப்பட்டுட்டா இன்னும் அது வேறு. ஆனால் இந்த பரிகாரம் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், பூர்வீக இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார்கள், இதெல்லாம் பேச்சுவார்த்தை போக போகுது. பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டம். பிஸ்னஸ் பேசுவோம். பிஸ்னஸ் 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது புது டெக்னாலஜி கற்றுக்க போகிறீங்க. ஆராய்ச்சி பண்ண மாதிரி, இப்போ புதுசாக பற்றி ரிசர்ச் பண்ணுற மாதிரி. அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு, புது நபர்கள் அறிமுகம் உண்டு. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் வேறு ஊரில் வேறு ஆட்கள்கிட்ட விற்கிறது வாங்குற மாதிரி நடக்கும். புது நபர்கள் உண்டு. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பண்ணணுங்க, அதை தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், மறைமுக சம்மந்தப்பட்ட மாட்டிக்கும். பட் 8ஆம் இடம் தான் புதையல் வேறு. லீகலாக இருந்தால் எல்லாமே லக்காக மாறிடும். இந்த நேரத்தில் யோகம் உண்டு. ஏதோ சின்ன ரொம்ப ஒரு ப்ராப்ளம், ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் பண்ணால் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த தடை பிரச்சனை, வழித்தட பிரச்சனையாக இருக்குது, ஒரு வண்டிக்கு டாக்குமெண்ட்டு லேட்டாக வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த டக்குன்னு முடிஞ்சிடும். குரு பகவான் சுக்கிரனோட சேர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த 11ஆம் வீட்டை கும்பத்துக்கு 11ஆம் வீட்டை பார்த்துட்டாலே என்ன பண்ணணும், 2 கிரகம் பார்க்கறனால எல்லாத்துலையும் லாபம். அப்போ திருமணம், சொத்து ரீதியாக, வண்டி வாகனம் ரீதியாக லாபம், பிஸ்னஸில் டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. ரைட். இதுக்கு முன்னாடி நேர்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹெல்த்து மைண்டே இப்போ தான் வந்திருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறேன், உடம்பு எடையாக குறைக்கிறேன், சின்ன சின்ன தொந்தரவு இருக்குது, அதை பார்க்குறேன். இப்போ சுகர் இருக்காலேன்னு டவுட் வந்துடும் இந்த ராசிக்கு. ஏன்னா 5ல் குரு சுக்கிரன் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் செவ்வாய் வேறு 8ல் மறைஞ்சிருக்கா. இது தைராய்டாக இருக்குமோ இல்லை ப்ரெஷராக இருக்குமோ, திடீர்னு சந்தேகம் வந்துடும். நான் 2ஆம் இடம் தான் தைராய்டு மீன் பண்ணோம், ஏதோ ஒரு சந்திரம். பட் பயப்பட தேவையில்லை. ஹெல்த் வைஸ் பயப்பட வேண்டாம். பட் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பயப்படாமல் என்ன எது சின்னதாக செக்கப் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. நீங்களாக பார்த்து அதாக இருக்குது இதாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு மைனஸ் என்ன, ராசியில் சதயம் நட்சத்திரம் இருக்குது. பாதி மருத்துவர் இவங்களே, வைத்தியர் சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு சில தெரியலைன்னு சொல்லிவிட்டு என்ன எதுன்னு பார்க்கணும் பொதுவாக. அதனால் நிறைய குழப்பிக்காமல் ஒரு மெடிசன் டக்குனு ஒரு செக்கப் பண்ணிவிட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரைட். தந்தை வழி உறவு கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஏன்னா 9ஆம் இடம் சுக்கிரனும் அசுரகுருவோட இருக்குது, சூரியனும் கேதுவோட இருக்குது. தந்தையின் உடல்நிலையை கவனமாக இருக்கணும். தாயின் உடல்நிலை ஓகே, தந்தையின் உடல்நிலை கவனம். அப்புறம் இந்த நேரத்தில் தான் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. சினிமா மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, கம்ப்யூட்டேஷனல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்குது. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். விவசாயம் சம்மந்தப்பட்டதில் சனி வக்ரம் பெற்று வருது இல்லையா, விவசாயம் சம்மந்தப்பட்ட கரெக்டான விலை சம்மந்தப்பட்டவங்களாம் பார்க்கணும். இதில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இந்த பணப்பரிவர்த்தனை பண்ணால் அதான் பணத்தெல்லாம் கரெக்டாக எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்க்காம அப்படியே வாங்கி வைக்கக்கூடாத நேரம். ஆக மொத்தம் ஒரு சில விஷயத்தில் கவனிக்க வேண்டிய காலகட்டம். நெட் ரிசல்ட் பெட்டர் தான். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு மாரியம்மன் சொல்லியிருக்கேன், அது ஒரு பரிகாரமே போதுங்க, மிராக்கிள் பண்ணிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.